வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சமடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட், அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி, ராகுது பயிற்சியாக பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம். உங்களுக்கும் நல்லா இருக்குங்க. அது சனி பயிற்சி பார்க்கறதுனால கொஞ்சம் டிலே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறோ அந்த வீட்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடும். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய வீட்டில் தான் இருக்குது. முயற்சி ஸ்தானம் 3ஆம் வீட்டில் தான் குரு பகவானே இருக்கிறார், கடகம். அப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஜெயிச்சிடலாம். தடங்கள் வருமானம் வரும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதால தடங்கள் வரும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. எத்தனை தடவை ட்ரை பண்ணணும்னு கேட்கக்கூடாது. அது அவங்கவுங்களோட கர்மாவும் ஜாதகம் பொறுத்து. ஆனால் ஜெயிப்பீங்க. தொடர்ந்து பண்ணால் ஜெயிச்சிருங்க. முக்கியமாக இதில் ஒரு ஹிண்ட்டு மாதிரி தரணும்னா, உங்களோட இளைய சகோதரர்கள், சகோதரிகள், ஆஃபீஸில் ஜூனியர்ஸ், இவங்களாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது முக்கியமாக எதுனா கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆகும். இது ஒன்று. அடுத்து ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, கல்யாணம். கல்யாணம் எல்லாருக்கும் ஜாலின்னு சொல்ல மாட்டேன். செட் ஆகுதோ இல்லையோ, கல்யாணம் லவ்னா எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு கல்யாணம் அமைய சரியான வாய்ப்பு. இது பாருங்க, நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் முன்னாடியிலேருந்து ஒரு வருஷமாகவே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். இதில் மாத பலன்களாக வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இதை நம்ம சேனல்லே நிறைய பேர் அப்ராடில் இருக்கோம் பார்த்தாங்க. இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டு இருந்தேன். வந்ததில் ஒரு 3 பேர் எல்லாம் என்னென்னா, அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு 1 மாதம் கேப் இருக்குல்ல, இப்போ அமையுமா கல்யாணம், எனக்கு பரிகாரம் சொல்லுங்களேன்றாங்க. ஒரு வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன், நம்ம விண்டோருக்கு பண்ணுங்கன்னு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேறீங்க. இப்போ ரிஷபத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போவே டைம் நல்லாயிருக்கு. இப்போவே பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க ஆரம்பிச்சு கடகடகட கல்யாணம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். கல்யாணம் பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதுதானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, சந்தோஷமாக இருக்குது தானே கல்யாணம் பண்ணுறோம். ஸோ கல்யாணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இது அடுத்து இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னா, வீட்டில் இருக்க பெரியவங்க, அதான் அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா, பெரியப்பா, என் பொண்ணு வீட்டில் மாமனார், அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். இதையே நீங்கள் பிஸ்னஸில் நான் கல்யாணம்லாம் 2 பசங்க ஆயிடுச்சு சார், அடுத்து காசு தான் சேர்க்கணும் அப்படின்னா, பிஸ்னஸில் கூட உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மென்டர்ஸ், வயசில் பெரியவங்களாம் அதுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் பெஸ்ட்டு என்னென்னா, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா ஏறும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் ப்ராஃபிட் நிறைய பேருக்கு கம்மியாச்சு ரிஷபத்தில். பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஏன்னா 11th ஹவுஸ் 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தது. ப்ராஃபிட் ரொம்ப அடிவாச்சு. இப்போ ப்ராஃபிட் சரியாகும். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க தைரியமாக இறங்குங்க, ப்ராஃபிட் வரும். இந்த திருமணம் நான் சொல்லும் போது நிறைய இப்போ அதிகமாக வருது. என்னென்னா, மறுமணம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. என்ன சொல்றது, இப்போ ஒரு ஜாதகம் வந்தது நேற்று நைட்டு வந்ததுங்க. 26 வயசு, பட் செகண்ட் மேரேஜுக்கு வந்திருக்காங்க. 24 வயசில் இருக்கும்போது டைவர்ஸ் ஆகிடுச்சுன்றாங்க. அங்கங்கே 34 ஆகியே கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. இவங்க 23 வயசில் கல்யாணம் ஆகி 24 வயசுலேயே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சுன்றாங்க. கல்யாணம் ஆகி சில நாள்லேயே அப்ளை பண்ணிட்டாங்க டைவர்ஸ். இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வந்திருக்காங்க. மறுமணத்துக்கும் இப்போ நல்லா வாய்ப்பு இருக்குது. ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு மறுமணத்துக்கும் ரொம்ப நல்லா வாய்ப்பு. ஏன்னா இதுக்கு நல்லது கெட்டது நம்ம சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்து. பட் மறுமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பர்சனல், ப்ரொஃபஷ்னல் இந்த 2 விஷயமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. சரி,
இது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமையணும், எந்த தெய்வத்தை வழிபடணுன்னா இந்த நாள் ஹோரையோட சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒன்று லக்ஷ்மி தாயார், உங்களுக்கு உங்களுடைய அதிதேவதை, உங்கள் ராசி லக்ன கட்டத்துக்கு அதிதேவதைனா லக்ஷ்மி அம்மா தான். லக்ஷ்மி அம்மாவை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வழிபடலாம். வெல்லம் மொச்சை வெல்லம் கலந்து கொடுத்து வழிபடலாம். இல்லைன்னா நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபடலாம். சரிங்களா? மஞ்சள் வஸ்திரமோ இல்லை பட்டு வஸ்திரமோ, பட்டில் மஞ்சள் வஸ்திரமோ அந்த மாதிரி கொடுத்து வழிபட்டு வரலாம். பூந்தி, லட்டு, பூந்தி இதெல்லாம் அங்கே கொடுத்து வழிபடலாம். ஒன்றும் குழந்தைங்க, நீங்கள் குழந்தை பாக்கியம், கல்யாணம், வேலையில் ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் குரு பகவான் சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் பூந்தி, முக்கியமாக குழந்தைங்களுக்கோ ரொம்ப வயசானவங்களுக்கோ கொடுத்துட்டு வர அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இது 2 பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது நிலம் வீடு. இந்த 2 தெய்வத்தை நெய்வேத்தியம் கொடுத்து அன்னதானம் பண்ணி வழிபட நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து, சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்ற ஒரு சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி, எல்லாமே ஒரு எனர்ஜி தான், அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்துலேருந்து போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை வந்து குரு பகவானுடைய சக்தியை அவ்வளவு கிரகிக்கும். சரிங்களா? இந்த நம்ம இன்றைக்கி சயின்ஸில் வந்து ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவுக்கு கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இது பின்னாடி இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், டிஹெச்ஏலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க. கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும், அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவரை ட்ரிகர் பண்ணணும். நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.